வெயிட் நீங்கள் யாரும் மொபைல் வாங்க போகிறீங்களா இல்லை மொபைல் வாங்குற ஐடியாவில் இருக்கீங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபெப்ரவரி மந்த் ஃபுல்லாகவே மொபைல்ஸால் குமிஞ்சு கிடக்குன்னு தான் சொல்லணும். நிறைய மொபைல்ஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதெல்லாம் என்ன மொபைல்ஸ் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 30 மொபைலுக்கு மேலே லான்ச் பண்ண போகிறாங்க. இதிலிருந்து நம்ம ஒரு 7 to 8 மொபைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிக் பண்ணியிருக்கோம். இதில் உள்ள ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா ஒவ்வொரு ப்ரைஸ் கேட்டகரிக்கும் பெஸ்ட் மொபைல்ஸை நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மொபைல் வாங்குற ஐடியாவில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா என் பேர் சிவன் பிரைட்டன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரெயின்போ டெக் தமிழ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கிற பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் 20K. மேக்ஸிமம் இப்போ எல்லாருமே இந்த பட்ஜெட்டில் தான் மொபைல்ஸ் எல்லாமே பார்க்குறீங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கிற மொபைல் போக்கோ X5 Pro. இந்த பட்ஜெட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா மொபைல்ஸ் லான்ச் ஆகுது. நம்ம வந்து ஒவ்வொரு பட்ஜெட்லேயுமே பெஸ்ட்டாக இருக்கிற மொபைல்ஸ் மட்டும் சூஸ் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் அந்த பட்ஜெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மொபைலை தாராளமாக வாங்கலாம். ஸோ போக்கோ X5 கூட லான்ச் ஆகுது. இதோட லான்ச் டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா February 6th லான்ச் ஆகுது. எஸ், திஸ் மொபைல் இஸ் ரீபிராண்டட் ஆஃப் Redmi 12 Pro ஸ்பீட் எடிஷன். ரெட்மியோட இந்த ஸ்பீட் எடிஷன் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா சைனாவில் லான்ச் ஆகிருக்கு. இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஒரு ரீபிராண்டட் வெர்ஷன் தான். இந்த பட்ஜெட்டுக்கு இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பெக்கோட வருது. Snapdragon 778G அப்படிங்கிற ஒரு ப்ராசஸோட நல்ல ப்ராசஸர் தான். 108 மெகா பிக்சலுக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப்போட வருது. 6.67 inch 120 Hz டிஸ்பிளேயோட 5000 mAh பேட்டரி ப்ளஸ் 67 வாட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இந்த மொபைலில் உள்ள ஒரு லீக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டர் ஹர்திக் பாண்டியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல்ஸை ஹோல்ட் பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு லீக்ஸ் இருக்குது, ஒரு பிக்ஸுமே இருக்குது. இந்த மொபைல் நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக வந்த காரணம் 20,000 ரூபாய்க்கு நல்ல ஸ்பெக்ஸோட நல்லா இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக இருக்கிற மொபைல் அண்டர் 20Kயில் உள்ள மொபைல் OnePlus Nord CE3. என்னது OnePlusோட மொபைல் 20,000 கீழேயா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் ஷாக்காக இருந்துச்சு. எஸ், வந்து பார்த்தா OnePlusோட ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்குது. பட் OnePlusல ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறனால அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்பெக்ஸ் எதிர்பார்க்க முடியாது. பட் எக்ஸ்பெஷலி OnePlusோட ஃபேன்ஸ்க்காக இந்த மொபைல் Snapdragon 695ஓட ப்ராசஸோட 6.7 inch 120 Hz LCD டிஸ்பிளே தான் வந்திருக்கு. AMOLED டிஸ்பிளேக்கு பதிலாக LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி ப்ளஸ் 33 வாட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா OnePlusோட ஃபேன்ஸுக்கு ரொம்ப ஒரு கிரேஸாக இருக்கும். எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளீன் யூஏ வேணும், நல்ல ஒரு யூஏ இருக்கணும், யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைல் நீங்கள் தரமாக போகலாம். வாங்க இப்போ நெக்ஸ்ட் கேட்டகரிக்குள்ளே போகலாம். எஸ், த நெக்ஸ்ட் பட்ஜெட் இஸ் அண்டர் 30K. இந்த பட்ஜெட்டில் ஒரே ஒரு மொபைல் தான். நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த மொபைலுக்காக. அந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா iQOO Neo 7. இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா February 16th லான்ச் பண்ணுறாங்க. அமேசானில் ஆட்ஸ் கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மொபைலில் உள்ள டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ண போகிற கொஞ்சம் பெருசு. டிஸ்பிளே வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா 6.78 inch கொண்ட பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz AMOLED டிஸ்பிளே. ரொம்ப நல்ல ஒரு டிஸ்பிளே தான். MediaTek Dimensity A200 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸரை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம் Snapdragon 870 விட பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக. 5000 mAh பேட்டரி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 120 வாட்டுக்கு உள்ளேயே பாக்ஸ் இன்சைட்லேயே உங்களுக்கு சார்ஜிங் அடாப்டரும் கொடுத்துட்றாங்க. ரொம்ப நல்ல விஷயம். பட் இந்த மொபைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக இருக்குது. ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 64 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் வித்தவுட் அல்ட்ரா வைடு. இது நிறைய பேருக்கு டிசப்பாயிண்டடாக இருக்கும். பட் அந்தளவுக்கு இது வந்து கொஞ்சம் ஒருத்தா தெரியல எனக்கு. ஓகேவா? ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நவ் மூவ் ஆன் டு ப்ரீமியம் ஃப்ளாக்ஷிப் லெவல் மொபைல்ஸ் கேட்டகரி. இந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 50Kக்கும் இருக்கும், 50,000 கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும், நிறைய அதிகமாகவும் இருக்கும். ஸோ அந்த வயசில் ஃபஸ்ட்டாக இருக்கிற மொபைல் OnePlus 11. இந்த மொபைல் February 7th அன்னைக்கு வித் டாப் ஸ்பெசிஃபிகேஷன்ஸோடு வருது. Snapdragon 8 Gen 2 ப்ராசஸோடு வருது. Type-Cயோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா USB 3.1. இந்த மொபைலில் உள்ள ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே கேமரா தான். 50 மெகா பிக்சலுக்கு பிரைமரி லென்ஸும் 32 மெகா பிக்சலுக்கு டெலிஃபோட்டோ லென்ஸும் 48 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைடும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைலில் நீங்கள் எல்லா மோடில் ஃபோட்டோ எடுத்தாலுமே நல்லா இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ இந்த மொபைலில் இருக்கிற ஒரு சின்ன ஹோப் என்னென்னா இந்த மொபைல் ஒரு 50,000 கீழே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அரௌண்ட் 55Kக்கு வந்தால் கூட இந்த மொபைல் நல்ல ஒர்த்து. ஏன்னா இதில் யூஸ் பண்ணிக்கிற ப்ராசஸர் அப்படி அண்ட் கேமராவுமே நம்ம சொல்லவே தேவையில்லை. OnePlusோடது February 7 பார்க்கலாம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் 5ஆவதாக இருக்கிற மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா Oppo N2 Flip. இதோட லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா February மிடில் இருக்குது. ப்ரைஸ் வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 to 80,000 இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போவோட ஃப்ளிப் மொபைல். ஸோ மோர் எக்ஸைட்டிங். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் மொபைல்ஸே லான்ச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மொபைலில் வித் கவர் டிஸ்பிளேயோட வருது. ஃப்ளிப் பண்ணால் கேமரா பக்கத்தில் ஒரு சின்ன டிஸ்பிளே இருக்குது. அந்த டிஸ்பிளேயோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3.26 inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. வித் வந்து பார்த்தீங்கன்னா கார்னிங் கோரிலா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனோட. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. பட் மெயின் பிரைமரி டிஸ்பிளேன்னு வந்து பார்த்தீங்கன்னா 6.8 inch கொண்ட நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே அண்ட் 120 Hz AMOLED டிஸ்பிளே. கேமரா வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் ப்ளஸ் 8 மெகா பிக்சல் அப்படின்ட்டு டியூவல் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க.
இது ஏன் அப்படின்னு தெரியல, பட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக நல்லாயிருக்கும் கேமரா. 4300 mAh பேட்டரி ப்ளஸ் 44 வாட் சார்ஜிங்கோட கொடுத்துருக்காங்க. 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா. ஸோ இந்த மொபைலில் இருக்கிற அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து 4300. இதில் என்னடா அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ளிப் மொபைலில் இது ஜாஸ்தி தான். ஸோ நெக்ஸ்ட் மொபைல், அஃப்கோர்ஸ் த நெக்ஸ்ட் மொபைல் இஸ் கிங் ஆஃப் திஸ் பட்ஜெட். என்னென்ன ஏதாவது ஐடியா இருக்கா? எஸ், சாம்சங் S23, S23 ப்ளஸ் அண்ட் S23 அல்ட்ரா. இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா February 1 லான்ச் ஆகுது. ஸோ February மந்தோட ஆரம்பமே அமக்கலமாக இருக்குது, தெரிவிக்க விடுறாங்க. ஸோ ஹோப் நீங்கள் வந்து இந்த வீடியோ அதுக்கு முன்னாடி பார்த்துருவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஷூட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 29th January ஷூட் பண்ணுறேன். அதுக்குள்ளே நீங்கள் வீடியோ பார்த்துருவீங்கன்னு நம்புறேன். இந்த மொபைலுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஒரு வீடியோ பண்ணலாம்னு நினச்சேன், பட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அந்தளவுக்கு பண்ணல. இந்த வீடியோ ஃபஸ்ட்டு போடணும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த செப்பரேட்டாக வீடியோ வேணும், அந்த மொபைல்ஸை பற்றி வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஏதாவது கம்பேரிசன் மாதிரினாலும் பண்ணலாம். S22க்கும் S23க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மொபைலுன்னு வந்து பார்த்தீங்கன்னா there is a big update in this mobile in camera. I am very exciting to see it because வந்து பார்த்தீங்கன்னா S23 அல்ட்ராவில் 200 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ சாம்சங்கில் சொல்ல தேவையில்ல, அதோட குவாலிட்டி அவ்வளோ அழகாக இருக்கும். S22லேயே நாங்கள்லாம் நிலாவை ஷூட் எடுத்தோம். S23ல் எப்படி இருக்குன்னு தெரில, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. ஓகேவா? அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் ஒரு புது சென்சார் கூட கொடுத்துருக்காங்க. இந்த சென்சார்லன்னு வந்து பார்த்திங்கன்னா லோ லைட்டில் ரொம்ப ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அவங்களோட அந்த ட்ரெய்லர் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த லோ லைட்டில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இனி வந்து பார்த்தீங்கன்னா லோ லைட்லேயுமே பிரச்சனை இல்லை. ஸோ சாம்சங் S23 சீரியஸ்க்காக நான் ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணுறேன். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு அதை பற்றி வீடியோ வேணுமா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹானரபிள் மொபைல் கேட்டகரிக்குள்ளே போகலாம். ஸோ சில மொபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். ஸோ Vivo V27 திஸ் மொபைல் இஸ் லான்ச்சிங் ஆன் February 28 ஆர் March 1st week. ஸோ Vivo V27 Pro மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா கேவ் டிஸ்பிளேயோட வருது. Dimensity A200 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் குட். ஸோ நம்ம லிஸ்ட்டில் 8ஆக இருக்கிற மொபைல் ஷாமி தரப்புலேருந்து 13 Pro. எஸ், திஸ் மொபைல் வாஸ் லான்ச்சிங் இன் February ஆர் March. இந்த மொபைல்லையுமே ஸ்னாப்ட்ராகனோட 8 Gen 2 அப்படிங்கிற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ப்ரீவியஸ் சீரியஸ்க்கும் இந்த சீரியஸ்க்கு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். 50 MP கொண்டு ட்ரிபிள் கேமரா செட்டப் லைக் 12 Pro மாதிரி. ஸோ இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெட்மி யூசர்ஸ்ட்டு கொஞ்சம் நிறைய பேட் நியூஸே கேள்விப்படுறேன். அவங்களுடைய மொபைல் சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் அந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. ரெட்மி 11க்கும் சரி, ரெட்மி மற்ற சீரியஸ்க்குமே சரி, ரெட்மி 11 நிறையா கேள்விப்படுறேன். ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி எதுவும் பிரச்சனை இருக்குதா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த சீரியஸ் எப்படி இருக்குங்கிறது தெரியல, பார்க்கலாம். ஸோ அடுத்த மொபைல் Infinix Zero 5G 2023 வேரியன்ட். இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் 30K வரும். நார்மலாக Dimensity 1080 அப்படிங்கிற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 6.78 இன்ச் கொண்ட பெரிய டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸுக்கு IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது இந்த பட்ஜெட்டுக்கு. ஸோ இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸே நல்லா மொபைல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மொபைலுக்குமே நான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன். ஸோ இந்த மொபைல்ஸில் நீங்கள் எந்த மொபைலை சூஸ் பண்ணுவீங்க, எந்த பட்ஜெட் உங்களுடையது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பட்ஜெட்டுக்கு இந்த மொபைலுக்கு பதில் இந்த மொபைல் இருந்துக்கலாம் ப்ரோ, இந்த மொபைலாம் நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி மொபைல்ஸ் எதுவும் வாங்காத, February மந்த்துக்கு மொபைல்ஸ் வருது, வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுங்க. ஸோ February மந்தில் எந்தெந்த மொபைல்ஸ் எந்தெந்த பட்ஜெட்டில் பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு வீடியோவுமே உங்களுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பை பை கைஸ், ஸ்டே